இருந்தாலும் நம்ம மாற்றுத்திறனாளி தினத்துக்கு நம்ம தான் ஒரு உற்சாகமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மற்றவங்க வரதோட நாம் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நம்ம மாற்றுத்திறனாளி தினம் அது நாம்ளே வந்து இது பண்ணக்கூடாது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு நான் எல்லோரும் வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாமே பண்ணுறோம். இன்னும் கிராண்டாக பண்ணணும். ஏன்னா நீங்களாம் ஆதரவு கொடுத்தா தான் நான் வேறவங்கிட்ட போய் இந்த மாதிரி இங்கே நம்ம தான் 100 மாற்றுத்திறனாளி இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு சலுகை செய்யுங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க முடியும். புரியுதுங்களா? ஏன்னா நியூஸ் பேப்பரில் எல்லாம் போடுறோம். நம்ம ஒரு கூட்டத்தை காட்டினா தான் நம்மளுக்கு வந்து இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு ஏதோ ஒன்று தொண்டு நிறுவனத்தை போய் நம்ம பேச முடியும். இந்த மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் செய்யுங்க, ஒரு தையல் மிஷின் கொடுங்க, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுங்க, அவங்களுக்கு ஏதோ சுய தொழில் பண்ணுறதுக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்க முடியும். அதுக்கு ஒரு நிறைய பேர் இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு நான் போய் கேட்டோம்னா நீ ஏமாத்துறேன்னு நினச்சிக்குவாங்க. இதே ஒரு 100 பேர் போனோம்னு வச்சுங்களேன், பரவாயில்லப்பா நடத்துகிறாங்க, ஏதோ ஒரு உதவி செய்யலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தோணும். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம மாற்றுத்திறனாளி தினத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வசூல் பண்ணவே கிடையாது. யார்கிட்ட போய் வசூல் பண்ணுறதுன்னு தெரியல, வர சொன்னால் யாருமே வரல. இருந்தாலும் என்னடா பண்ணுறது, நம்ம ஆரம்பிச்சிட்டோமே, நோட்டீஸ் அடிச்சிட்டோமே, கம்பம் நட்டவனுமே, இனிப்பு கொடுத்தவனுமே, வரவங்களுக்கு ஏதோ ஒரு செய்யணுமே, டீ காப்பியாச்சும் வச்சு கொடுக்கணுமேன்னு சொல்லி நான் அப்பளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சில மாற்றுத்திறனாளிகிட்ட போனேன், கொடுத்தாங்க. 200 கொடுத்து பரவாயில்ல நான் வர முடியாது, இருந்தாலும் நீங்கள் கொண்டாடுங்கன்னு சொல்லி இது பண்ணாங்க. நீங்கள் ஒன்றுமேட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் நம்ம மாற்றுத்திறனாளி போராட்டம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்தீங்கன்னா தான் ஒரு இது கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து 2000 வருதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. வந்ததுன்னா எல்லாம் மகிழ்ச்சி தான், வரலினா நம்ம போராட்டம் நடத்த வேண்டியது தான். நம்ம இலக்கே வந்து 3000க்கு தான் போராடிக்கிட்டு இருக்கிறோம். 2000 ரூபா கொடுத்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இலவச வீட்டுமனை பட்டா வந்து திங்கட்கிழமை கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தோம். 147 பேர் அன்றைக்கி கொடுத்தோம். இதில் யாரும் இருப்பீங்க நிறைய பேர் வந்து கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து அது என்னமோ மிஸ் ஆகிடுச்சு, கணக்கு எடுக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடக்குறாங்க. இப்போ நம்ம கலெக்டர்கிட்ட திங்கக்கிழமை பேசி மேடம் இந்த மாதிரி நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தோம் 147 பேர், ஆனால் ஒருத்தருமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல, என்கொயரி வரல என்னன்னு. ஏன்னா நான் பார்க்குறவங்களாம் கேட்குறாங்க வீடு கொடுத்தங்க என்ன ஆச்சுன்னு கேட்குறனால இப்போ மறுபடியும் கலெக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மறுபடியும் ஒரு பெட்டிஷனை வந்து எங்கிட்ட கொடுத்துருங்க, எல்லாத்திட்டும் வசூல் பண்ணி எங்கிட்ட கொடுங்க, நான் ஆக்ஷன் எடுக்க சொல்கிறேன், யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு வீடு கொடுத்துட்றேன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ நாங்கள் முகாம் போட்டு அக்ரஹாரம் வந்திருக்கோம். சரி, இப்போ நம்ம மாற்றுத்திறனாளி கணக்கெடுப்பு நடக்குது, நடைபெறலாம். இன்னும் யாரும் வரல நிறைய பேர். என்னன்னா சரிங்க, நான் போறதுக்குள்ள வந்துருவாங்க. கன்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் மேற்கொண்டு உங்களுக்கு எல்லா சலுகையும் கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவாங்க. நீங்க எங்கேயும் போய் அலைய தேவையில்லை. அடுத்த மாசம் இருந்து நாங்க கணக்கு கொடுக்கலைன்னா வர்ற பணமும் வராம போயிடும். அதுக்காக தான் கணக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க.